வணக்கம். பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்டேபிளா இருந்தது. ஆனா நிஃப்டில பெரிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தன் இல்ல. ஆ இன்னைக்கு செல்லிங் பிரஷர் பேங்க் நிஃப்டிய விட நிஃப்டில கொஞ்சம் அதிகமா இருந்தது. கடந்த பிப்ரவரி 15க்கு அப்புறம் ஒரு லோயஸ்ட் லெவல உடைச்சு ஒரு பேரிஷ் கேண்டிலோட நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. 21,800 சப்போர்ட் எடுத்து முடிஞ்சிருக்கு. 21,817ல. பட் ஆனா இன்னைக்கு நிஃப்டியோட லோ பார்த்தீங்கன்னா, ஆ 21,793 வரைக்கும் லோ வந்திருக்கு. 21,978 வரைக்கும் ஹை போயிருக்கு. பிராட் மார்க்கெட்ட கம்பேர் பண்ணும்போது எல்லா இண்டெக்ஸுமே 1%க்கு மேல ஃபால் ஆயிருக்கு. இந்தியா விக்ஸ் நேத்து 1.5% இன்கிரீஸ் ஆச்சு. இன்னைக்கும் 1.5%க்கு மேல இன்கிரீஸ் ஆகி 14 பாயிண்ட்ஸ்க்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டார்ல பார்க்கும்போது இன்னைக்கு அதாவது நான் நேத்தி போஸ்ட் மார்க்கெட்ல மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ல செல்லிங் பிரஷர் அதிகமா இருந்ததுன்றத அப்டேட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு ஆனா மோர் தென் 1% இறங்கியிருந்தாலும் எல்லா செக்டாருமே மோர் தென் 1% இறங்கியிருக்கு. செக்டார்ல பார்க்கும்போது 4 இண்டெக்ஸ் 2%க்கு மேல ஃபால் ஆயிருக்கு. ஃபார்மா, எஃப்எம்சிஜி, ஐடி, மீடியா. இதுல முதல் இடத்துல அதிகமா ஃபால் ஆன செக்டார்ல பார்த்தீங்கன்னா, ஐடி இண்டெக்ஸ் தான் இன்னைக்கு அதிகமா இறங்கியிருக்கு. ஃபெடரல் ரிசர்வோட மீட்டிங் மினிட்ஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு நைட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு செகண்ட் ஹால்ஃப்ல யூரோப் மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கான ரீசன் பேங்க் ஆஃப் ஜப்பானோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் 2007க்கு அப்புறம் முதல் முறையா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய நெகட்டிவ் அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட 17 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய நெகட்டிவ். ஃபெடரல் மீட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் இம்பேக்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கான ரீசன் தான் இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் அதிகமா ஃபால் ஆகுறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன். 2வது டிசிஎஸோட பிளாக் டீல் இன்னைக்கு இருந்தது. 4% இன்னைக்கு டிசிஎஸ் ஃபால் ஆகி ரூ. 4,000க்கு பிலோ இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு. மோர் தென் 2,00,00,000 ஷேர்ஸ்க்கு மேல லார்ஜ் பிளாக் ட்ரேட் ஆயிருக்கு. நேத்தி நியர்லி 3% இறங்குன இன்ஃபோசிஸ் இன்னைக்கு அகைன் 2% ஃபால் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸோட நாராயணமூர்த்தியோட பேரனுக்கான ஷேர் அலோகேஷன் ஒரு ஒன் ஆஃப் த நெகட்டிவ் நியூஸா இருந்தது. ஸோ அது இன்னைக்கும் ஓவரால் ஐடி ஸ்டாக்ஸ்ல ரிஃப்ளெக்ஷன் வந்ததுக்கு அமெரிக்கா ஒரு முக்கியமான காரணமா இருந்ததுன்னு சொல்லலாம். 2வது இதுக்கு அடுத்த இடத்துல அதிகமா ஃபால் ஆன இண்டெக்ஸ்ல மீடியா இண்டெக்ஸ் 2.5% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஸோ இதில எல்லா ஸ்டாக்குமே நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. முக்கியமா ரிலையன்ஸ் குரூப்ல இருக்கிற டிவி18, நெட்வொர்க் 18, சன் டிவி, பிவிஆர் ஐநாக்ஸ், ஜீ என்டர்டெயின்மென்ட் இந்த ஸ்டாக்ஸ்லாம் 2லிருந்து 4% வரைக்கும் இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. ஓவரால் எல்லா இண்டெக்ஸுமே செக்டார்ல இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. பெரிய அளவுக்கு ஃபால் ஆகாத இண்டெக்ஸ்ன்னு பார்க்கும்போது, ஃபினான்ஷியல், பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஃபால் ஆகல. அதேபோல பேங்க் நிஃப்டி, ஆட்டோ இண்டெக்ஸ்லாம் லெஸ் தென் 0.5%க்குள்ளவே நெகட்டிவா இருந்ததுன்னு சொல்லலாம். இது தவிர இன்னைக்கு டெக்னிக்கலா பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி இருந்த லெவல் அதாவது கடந்த 16 பிப்ரவரி அன்னைக்கு 21,968 லோ. அதுக்கப்புறம் 21,795 வரைக்கும் லோ வந்தது. அந்த லோவ இன்னைக்கு உடைச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த 1 மாசத்தோட லோ அதாவது 21,900க்கு கீழ இருக்கிற வரைக்கும் இந்த ட்ரெண்ட் வீக்காவே கன்டின்யூ ஆகுறதுக்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி. நிஃப்டி அளவுக்கு பேங்க் நிஃப்டில வீக்னஸ் இல்ல. ஒரு ஸ்மால் பாடி பேரிஷ் கேண்டில். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாலட்டிலிட்டியும் கொஞ்சம் ஸ்டேபிலிட்டி இருந்தது. ஏன்னா, பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஸ்டேபிளா இருந்தது. 46,000ன்றது ரொம்ப ஒரு குரூஷியலான லெவல். ஏன்னா, இது நேத்தியோட லோ. ஸோ இந்த லெவல் உடையாம இருக்கிற வரைக்கும், இந்த 46,000 உடையாம இருக்கிற வரைக்கும் ட்ரெண்ட் ஸ்டேபிளாவே தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு நிஃப்டி 50ல பார்த்தீங்கன்னா, முதல் இடத்துல பஜாஜ் ஆட்டோ. பைபேக்கான நியூஸ் இருந்தது. அதோட சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டா இதெல்லாமே இன்னைக்கு ஒரு வாரத்தோட ஹைய பஜாஜ் ஆட்டோ பிரேக் பண்ணியிருக்கு. 2வது ஸ்டாக்கும் பஜாஜ் குரூப் கம்பெனி, பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட். கடந்த 2 வாரத்தோட ஹைய இன்னைக்கு உடைச்சிருக்கு. வால்யூம் இன்னைக்கு அதிகமா இன்கிரீஸ் ஆயிருக்கு. கோடக் பேங்க், பாரதி ஏர்டெல், ஏஷியர் மோட்டார், ஹிண்டால்கோ இந்த ஸ்டாக்ஸ் தான் இன்னைக்கு நிஃப்டி 50ல பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. பாரத் பெட்ரோலியம் நிஃப்டி 50ல 4% கிட்ட இறங்கி டாப் லூசரா இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. கடந்த 5 பிப்ரவரிக்கு அப்புறம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 மாசத்தோட லோக்கு நியர்ல இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு. பாரத் பெட்ரோலியம்க்கு அடுத்த டாப் லூசர் அப்படின்னா டிசிஎஸ் சொல்லலாம். சிப்லா, டாடா கன்சியூமர், டாக்டர் ரெட்டி, நெஸ்லே இந்தியா. அதாவது இந்த டாப் லூசர் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா,
டிசிஎஸ் பிளாக் டீல்னால இறங்கியிருந்தது. ஆனா இத தவிர ஃபார்மா, எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ்ல ஃபார்மால சிப்லா, டாக்டர் ரெட்டி அதிகமா ஃபால் ஆயிருக்கு. எஃப்எம்சிஜில டாடா கன்சியூமர், நெஸ்லே இந்தியா, பிரிட்டானியா மோர் தென் 3% இன்னைக்கு இறங்கியிருக்கு. இத தவிர அதானி குரூப் ஸ்டாக்ஸ் 2% கிட்ட இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. லைஃப் இன்சூரன்ஸ்ல எஸ்பிஐ லைஃப் அதிகமா ஃபால் ஆயிருக்கு. ஸோ எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் நிஃப்டி 50ல டாப் செல்லிங்ல இன்னைக்கு ரீட்டெயின் ஆயிருக்குன்னு சொல்லலாம். மிட் கேப்ல இன்னைக்கு 1% தான் அதிகபட்சமாவே இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கிற ஸ்டாக். முதல் இடத்துல ஆ எம்எஃப்எஸ்எல் மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இந்த ஸ்டாக் 1%. ஓபரா ரியல்டி, ஜூபிலன்ட் ஃபுட், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் நியர்லி 1% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. குஜராத் கேஸ் இன்னைக்கு மிட் கேப்ல டாப் லூசரா க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக் 5% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி கடந்த 15 பிப்ரவரிக்கு அப்புறம் லோயஸ்ட் லெவல்ல உடைச்சிருக்கு. ஐடி செக்டார்ல மிட் கேப்ல எல்&டி டெக்னாலஜிஸ், ஓஎஃப்எஸ்எஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. எம்ஃபாசிஸ் அதேபோல டயர் ஸ்டாக்ஸு நேச்சுரல் ரப்பரோட பிரைஸ் 1 மந்தோட ஹையை உடைச்சிருக்கிறது. டயர் ஸ்டாக்ஸ்ல இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. எம்ஆர்எஃப் 3% இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. ஆ பீவரேஜஸ் ஸ்டாக் யூபிஎல் இன்னைக்கு 3% இன்னைக்கு டவுன்ல ட்ரேட் ஆயிருக்கு. இதை தவிர நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் பார்க்கும்போது 2 ஸ்டாக் மட்டும்தான் இன்னைக்கு பாசிட்டிவ். ஒன்று டிவிஎஸ் மோட்டார், நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் பாசிட்டிவாக ரிவர்சல் ஆயிருக்கு 1%. இதை தவிர பிஜிஹெச்ஹெச் 0.5% பாசிட்டிவ். அதிகமாக இறங்கியிருக்கிற ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா கோல்பால் இன்னைக்கு நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் 4% இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. ஒரு லார்ஜ் பேரிஷ் கேண்டல். இதை தவிர சீமென்ஸ் இந்தியா, ஐஓசி, காட்ரேஜ் கன்சியூமர், ஹேவல்ஸ், ஐசிஐசிஐ புடென்ஷியல், பிஎன்பி, ட்ரெண்ட் லிமிடெட், எல்ஐசி இந்த ஸ்டாக்ஸ்லாம் 2லேருந்து 4% வரைக்கும் இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் பக்கம் வரும்போது கொஞ்சம் அதிகமாகவே ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் கெய்னராக ஸ்மால் கேப்பில் ரீட்டைன் ஆயிருக்கு. கடந்த 4 செஷனோட ஹையை இன்னைக்கு உடைச்சிருக்கு. எம்ஆர்பிஎல் இன்னைக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மொமெண்டம் இருந்தது. கிட்டத்தட்ட 8 to 9% இன்க்ரீஸ் ஆன இந்த ஸ்டாக்கு 232 வரைக்கும் போயிருந்தது. 233 கிட்ட 10% ஃப்ரீஸ் இருந்து அதை டச் பண்ணாமல் இறங்கியிருக்கு. வால்யூம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜெஃப்ரீஸோட ரேட்டிங் அப்டேட்டு பிபிஎல் ஃபார்மா, பிராமல் ஃபார்மா ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு பெரிய கேப் அப் இருந்து 125 வரைக்கும் ஹை போயிட்டு அந்த லெவலில் சஸ்டெயின் ஆகலை. ராடிகோ 2%, மேதாந்தா 2% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப்பில் இன்னைக்கு அதிகமாக ஃபால் ஆன ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா சுஸ்லான் இன்னைக்கு டாப் லூசர். கடந்த 2 செஷனோட லோவை இன்னைக்கு உடைச்சி 37ல் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. கேம்ஸ் இந்தியா, இந்துஸ்தான் காப்பர், எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், பிவிஆர் ஐநாக்ஸ், ஹெச்எஃப்சிஎல், ரெடிங்டன், ஐடிபிஐ, கிளன்மார்க் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு அதிகமாக ஃபால் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வைஸ் அதிகமாக வால்யூம் இன்க்ரீஸ் ஆகி இன்னைக்கு ரொம்ப மோர் தென் 10% இன்க்ரீஸ் ஆன ஸ்டாக்கு ஐஓஎல் கெமிக்கல். ஸோ லார்ஜ் புல்லிஷ் கேண்டல். அது மட்டும் இல்லை வால்யூம் ரொம்ப அதிகமாக இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆவரேஜ் வால்யூமை தாண்டி 40 மடங்குக்கு மேலே இன்னைக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்னைக்கு புரோக்கரேஜஸோட நோட் ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. ஒரு லார்ஜ் வால்யூம் இன்னைக்கு ஸ்டார் ஹெல்த்தில் கிட்டத்தட்ட 28 மடங்கு ஆவரேஜ் வால்யூமை தாண்டி ஸ்டார் ஹெல்த் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. திருவேணி டர்பைன்லையும் இன்னைக்கு அதிகமான வால்யூம் ட்ரேட் ஆகிருக்கு. ஆவரேஜ் வால்யூமை தாண்டி 14 மடங்கு இன்னைக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகி கடந்த 2 வாரத்தோட ஹையை இன்னைக்கு உடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 5% இன்னைக்கு இந்த ஸ்டாக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ப்ளூ டாட் ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்னைக்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிற ஸ்டாக்கில் அடுத்த ஸ்டாக்கு ப்ளூ டாட். வால்யூம் அதிகமாகி இந்த ஸ்டாக் இப்போது கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த லோயஸ்ட் லெவலை இப்போ உடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி லோயஸ்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு கடந்த 4 வருஷத்தோட லோக்கு நியரில் இப்போ ட்ரேட் ஆகிருக்கு. 2020 இதுக்கு முன்னாடி லோ வந்தது. அந்த லோவை இப்போ உடச்சி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது. ப்ளூ டாட்டுக்கு ஒரு நெகட்டிவ் 10 மடங்கு ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சோ மெனி செராமிக்ஸ் இன்னைக்கு கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டாக். வால்யூம் இன்னைக்கு அதிகமாக இருக்குது. லார்ஜ் புல்லிஷ் கேண்டில். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 மடங்குக்கு மேலே ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கிற இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட 5%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் ஹெல்த் லிமிடெட், பிஜிஹெச்எல் ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்னைக்கு அதிகமான வால்யூம் ட்ரேடாக இருக்கிற இந்த ஸ்டாக். மூவ்மெண்ட் வைஸ் பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இல்லை. பட் ஆனால் அதிகமான வால்யூம் 8 மடங்குக்கு மேலே வால்யூம் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
ரேடிகோல 7 மடங்குக்கு மேல ஆவரேஜ் வால்யூம தாண்டி இன்னைக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஆ கடந்த 3 வீக்ஸோட ஹைய இன்னைக்கு உடைச்சிருக்கு. பாலிப்ளெக்ஸ்ல 5 மடங்கு வால்யூம் இன்கிரீஸ் ஆகி 3% பாசிட்டிவா இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஆ ஆதித்யா பிர்லா சன் லைஃப் ஏஎம்சி லிமிடெட் ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்னைக்கு அதிகமான வால்யூம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்த ஸ்டாக்கு ஒரு மாதத்தோட லோவை உடச்சி இறங்கியிருக்கு. ஸோ வால்யூம் வைஸ் இன்னைக்கு அதிகமான வால்யூம் ட்ரேடான ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு மார்க்கெட்டில் என்னென்ன நடந்திருக்கு? டயர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது. டயர் ஸ்டாக்ஸில் செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. நிஃப்டி 50ல மோர் தென் 40 ஸ்டாக் இன்னைக்கு இறங்கியிருக்கு. செல்லிங் ப்ரெஷர் ஐடி, எஃப்எம்சிஜி, மீடியா, ஃபார்மா ஸ்டாக்ஸில் செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. 50 டிஎம்ஏக்கு பிலோ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. டிசிஎஸ், பிபிசிஎல் அதிகமான ஃபால். மிட் கேப்பில் பதாஞ்சலி, குஜராத் கேஸ் அதிகமாக இறங்கியிருக்கு. பதாஞ்சலி கோர்ட்டோட இம்பேக்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் கிரியேட் ஆகிருக்கு. நான் டெலகிராம்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்மால் கேப்பில் ஆம்பர் டேட்டா பேட்டர்ன் அதிகமாக ஃபால் ஆகிருக்கு. தொடர்ந்து 2வது நாளாக ஸ்மால் கேப் டிக்ளைன் ஆகிருக்கு. பிக்கெஸ்ட் சிங்கிள் டே டிக்ளைன் ஐடி செக்டாரில் கடந்த 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரே நாளில் ஐடி ஸ்டாக்ஸ் இந்த அளவுக்கு ஃபால் ஆகிறது இதுதான் முதல் முறை. 3வது நாளாக இன்றைக்கி தொடர்ந்து ஐடி ஸ்டாக் ஃபால் ஆகிருக்கு. டிசிஎஸ், எல்என்டி டெக்னாலஜிஸ் லீட் பண்ணியிருக்கு. எஃப்எம்சிஜி 2வது நாளாக ஃபால் ஆகிருக்கு. நெஸ்லே கோல்பால் அதிகமாக இறங்கியிருக்கு. சிப்லா, டாக்டர் ரெட்டி ஃபார்மாவில் மோர் தென் 2% ஃபால் ஆகிருக்கு. பிஎஸ்யூ பேங்க்கில் 1.5% இன்றைக்கி ஃபால். யூனியன் பேங்க், பிஎன்பி லீட் பண்ணியிருக்கு செல்லிங் ப்ரெஷரில். பேங்க் நிஃப்டி 50 டிஎம்ஏக்கு பிலோ க்ளோஸ் ஆகிருக்கு. முதல் முறையாக 2 வாரத்துக்கு அப்புறம் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி 50 டிஎம்ஏக்கு பிலோ க்ளோஸ் ஆகிருக்கு. இண்டிசன் பேங்க், பிஎன்பி இன்றைக்கி அதிகமாக ஃபால் ஆகிருக்கு. ஸோ அட்வர்டைசிங் கேஸில் வந்து பதாஞ்சலி வந்து பார்த்திங்கன்னா மிஸ்லீட் பண்ணியிருக்கிறதா கோர்ட்டில் வந்திருக்கிற கேஸு. ஸோ அதுக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கிற டைரக்ஷன் இது எல்லாமே பதாஞ்சலி இன்றைக்கி ஃபால் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான ரீசனாக இருந்தது. ஒரு லார்ஜ் பேரிஷ் கேண்டலோட இன்றைக்கி பதாஞ்சலி இறங்கியிருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வின் பண்ணியிருக்கிறது. ஹெச்ஜி இன்ஃப்ராவில் இன்றைக்கி ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. மார்க்கெட்டில் வந்த லைவ் மார்க்கெட்டில் வந்திருக்கிற நியூஸு. பட் ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய கேப் அப் இருந்து அந்த லெவலில் சஸ்டெயின் ஆகாமல் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஐஓஎல் கெமிக்கல்ஸில் வால்யூம் இன்றைக்கி அதிகமாக இருந்தது. ஜேபிஎம் ஆட்டோ இன்றைக்கி ஒரு பெரிய வாலட்டைல் இருந்த ஒரு ஸ்டாக். ஏன்னா கடந்த ஒரு வாரத்தோட ஹையை உடச்சி 2060 வரைக்கும் போனாலும் டே ஹையிலேருந்து ரூ. 100 கிட்ட இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. அபாட் இந்தியா இன்னைக்கு என்ன நியூஸ் அப்படின்னா, எம்டி மார்ச் 18ஆம் தேதியோட ரிசைன் பண்ணியிருக்கிறார், விவேக் வி காமத் அப்படின்றவர். ஸோ இது வந்து அபாட் இந்தியாவுக்கு ஒரு செட் பேக்கு. டாக்டர் ரெட்டி நியூ ட்ரக், கேன்சர் ட்ரீட்மெண்ட்கான நியூ ட்ரக் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபார்மா ஸ்டாக்ஸ் இன்றைக்கி அதிகமாக ஃபால் ஆயிருக்கு. அதில் டாக்டர் ரெட்டியும் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் இன்றைக்கி இருந்தது. பார்ட்னர்ஷிப் டீல் ஹெச்சிசிஎல் டெக்னாலஜி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க பேக்டோட, அதாவது கேஸ்ட் அப்படின்ற கம்பெனியோட. பட் இன்றைக்கி ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் கடந்த பிப்ரவரி கிட்டத்தட்ட 1.5 மாதத்தோட லோவை இன்றைக்கி உடைச்சிருக்கு. அடுத்த ஸ்டாக் கிராசிமில் இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் என்ன நியூஸ் அப்படின்னா, ஏஷியன் பெயிண்ட்டை விட 5% பெயிண்ட்டுக்கான ப்ராடக்ட் ப்ரைஸை வந்து குறைச்சிருக்கிறாங்க. ஸோ அது கிராசிம்க்கு ப்ளஸ்ஸு ஏஷியன் பெயிண்ட்டுக்கு ஒரு ஸ்லைட் நெகட்டிவ். கேம்ஸில் பாசிட்டிவ் நியூஸு. கிஃப்ட் சிட்டியில் நியூ ஃபெசிலிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது. பட் இன்றைக்கி இந்த ஸ்டாக் செல்லிங் ப்ரெஷரோட க்ளோஸ் ஆகிருக்கு. ஆஸ்ட்ராசன் இன்னைக்கு வந்து அக்விசிஷன் நியூஸ் ஆஸ்ட்ராசனில் கொடுத்துருக்குறாங்க. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஜேபிஎம் ஆட்டோவோட பார்ட்னர்ஷிப் டீலு. ஸோ இன்றைக்கி இறங்கினாலும் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் ரெக்கவர் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. டிமார்ட் ஃபார்மர் செபி சீஃப் சந்திரசேகரை சேர்மேனாக கம்பெனி போர்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறதான நியூஸு இன்றைக்கி மீடியாவில் வந்தது. அவனி சூப்பர் மார்க்கெட் இது இன்றைக்கி கடந்த 3 செஷனோட ஹையை உடச்சி இன்க்ரீஸ் ஆச்சு. பட் க்ளோசிங்கில் நியூட்ரலாக முடிஞ்சிருக்கு. ரொம்ப முக்கியமான நியூஸ் அப்படின்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் 1600 மெகாவாட்டுக்கான ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க.
தெர்மால் பவர் பிளான்ட்டு. ஸோ இது பிஹெச்இஎல்க்கு ஒரு பாசிட்டிவ். சன் ஃபார்மா ஆஸ்திரேலியால அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. அ ஆஸ்திரேலியாவோட ரெகுலேட்டர்ட்டருந்து அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்காங்க நியூ ட்ரக்குக்காக. பட் ஆனா இது ஒரு சைட்வேஸ் ட்ரெண்டோட இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. -0 அப்படின்ற கம்பெனியோட அசோக் லேலனோட பார்ட்னர்ஷிப். ஆக்சுவலா இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் மைல்ஸ்டோன் சொல்லலாம். அட்டானமஸ் ட்ரக்கிங் சொல்யூஷனுக்காக. பட் இன்னைக்கு அசோக் லேலன் நியூட்ரலா முடிஞ்சிருக்கு. மணப்புரம் ஃபண்ட் ரைசிங்க்கான அனௌன்ஸ்மென்ட் குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ரூ. 6,000 கோடி ஃபண்ட் ரைசிங்க்கான நியூஸு. மணப்புரம் இன்னைக்கு நியூட்ரலாவும் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவாவும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்களோட லேண்ட் அசெட் நியூ கம்பெனி இன்னைக்கு லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ எஸ்சிஐ நாளைக்கும் வாட்ச் பண்ணலாம். பேங்க் ஆஃப் ஜப்பானோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கு. ஃபெடரல் ரிசர்வோட இன்னைக்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிறது. ஐடி செக்டார் டெக்னாலஜி ஸ்டாக்ஸில் செல்லிங் ப்ரெஷர். இது எல்லாமே இன்னியோட மார்க்கெட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருந்தது. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணி இப்போ அடுத்தடுத்த ப்ராசஸ் இந்தியாவில் இப்போ டொமஸ்டிக் நியூஸ் இம்பாக்ட் இருக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் குளோபல் சினாரியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த டே செஷனோட மார்க்கெட் பாசிட்டிவாகவும் டர்ன் ஆகலாம், நெகட்டிவாகவும் டர்ன் ஆகலான்ற பேசிஸில் தான் மார்க்கெட் நியூஸை பொறுத்து தொடர்ந்து ட்ரைவ் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.